கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற ஈசாக்க துரத்தி விட்டாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற நபரை பகைச்சாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற நபரத்துல சில காரியங்களை எடுத்துக்கிட்டாங்க. சிலர் அப்படி இருக்கீங்க, சிலருடைய நன்மை இழந்துருக்கீங்க. உங்களுக்குரியது தான், ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கதை சொல்கிறாரு, யாரெல்லாம் பகைச்சாங்களோ, யாரெல்லாம் வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் தள்ளி போட்டாங்களோ, அவங்க வந்து சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். எப்படி கண்டாங்க அவங்க? இவன் நிலத்துல அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்குறாங்க, இவன் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்குறாங்க, இவன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்குறாங்க, இவன் என்ன செஞ்சாலும் வாய்க்கிறேன்றதை பார்க்குறாங்க. ஒரு பிளான் பண்ணுறாங்க, டேய் நம்ம சாமி இல்லடா, இவங்க சாமி தான் துடியானதேமாப்பா இந்த சாமி. பார்த்தாங்க, அவங்க வந்து பார்த்தாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் நிலம் ஆசிரியக்கப்பட்டிருக்கிறது, அவன் வயல் நல்லா இருக்குது, அவன் குடும்பம் நல்லா இருக்குது, இதெல்லாம் பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால அநேகர் உங்கள் மேலே பொறாமைப்படுவார்களாக. ஈசாக்கு அப்படியே பொறாமைப்பட்டாங்க. அவனுக்கு தெரியுது, நான் எந்த நிலத்தையோ பணத்தையோ மனுஷனை நம்பி கிடையாது, நான் யாரை நம்பி இருக்கிறேன் சொல்லுங்க, கர்த்தரின் பலன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது ஈசாக்குக்கு அது வெளிப்பாடாக வந்துச்சு. நான் எதுக்கு கீழ்ப்படிய போகிறேன்? எகிப்துக்கு போகிறதா இங்கே இருக்கிறதா? நான் அங்கே போக மாட்டேன்னு பிளான் பண்ணால் ஒரு வெளிப்பாடு வந்துச்சு பாருங்கள், நான் இங்கே இருந்துருவோம், இதை செஞ்சுருவோம். எப்படி நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்னமா வரணும்? ஒரு வெளிப்பாடாக வரணும். அப்போ தான் கீழ்ப்படிய முடியும், அப்போ தான் உங்களால் செய்ய முடியும். அது வந்து புத்தி தெளியணும், கண்ணு திறக்கப்படணும். அப்போ தான் நீ அப்படின்னு பார்ப்பீங்க, அப்போ தான் ஒரு சந்தோஷம் உண்டாகும். எம்மாவூர் சீசர்கள் கண் திறக்கப்பட்டனே வந்துருச்சு, அவங்களுக்குள்ள சந்தோஷமாக புறப்பட்டு ஓடினார்கள். வெளிப்பாடு வரணும், அப்போ தான் சந்தோஷம் வரும், அப்போ தான் மகிழ்ச்சி வரும்.